5 பௌர்ணமி திதியானது செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து புதன்கிழமை இரவு வரை 7:30 மணி வரை இருப்பதால் சில தலங்களில் இன்று அன்னாபிஷேகம், சில தலங்களில் நாளை அன்னாபிஷேகம். திருவண்ணாமலையில் இன்னைக்கு தான் அன்னாபிஷேகம். எங்கள் வெள்ளிவாக்கம் மகத்தீஸ்வரர் கோவிலில் இன்றைக்கி அன்னாபிஷேகம். சிவனுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம், அதுவும் ஐப்பசி பௌர்ணமியில்னு பார்ப்போம். பிரம்மனுக்கும் சிவனுக்கும் 5 தலைகள். தனக்கு சிவனைப் போல் 5 தலை இருப்பதால் தானும் சிவனுக்கு சமம்னு பிரம்மன் நினைக்கிறார். அதனால் கோபமுற்ற சிவன் அவருடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்து விடுகிறார். அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து அந்த எரிந்த தலை அவர் கையிலே கபாலமாக ஒட்டி விடுகிறது. ஒவ்வொரு இடமாக சென்று பிக்ஷாதேகின்னு பிக்ஷை கேட்கிறார். எங்குமே அந்த அன்னப்பாத்திரம் நிரம்பவில்லை. ஒரு ஐப்பசி பௌர்ணமி என்று காசி அன்னபூர்ணியிடம் அவர் கேட்க அந்த பாத்திரம் நிரம்பி அந்த கபாலம் கீழே விழுந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி விடுகிறது. அதனால் ஐப்பசி மாதம் அவருக்கு அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு அன்னத்தாலையும் அபிஷேகம் செய்கிறார்கள். ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும் படியளக்கும் கடவுள் சிவபெருமான். அதாவது இந்த சிவலிங்கத்தின் வடிவம் நீள்வட்டம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் நீள்வட்ட வடிவிலே தான் சுற்றி வருகின்றன. ஒவ்வொரு அன்னமும் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறது. ஒரு வெந்த சாதம் ஒரு லிங்கத்திற்கு சமானம். அன்னாபிஷேகம் அன்று சிவனை சென்று நாம் அன்னாபிஷேக அலங்காரத்தில் தரிசித்தால் கோடி லிங்கம் தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உண்ண உணவும் நீரும் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழா அன்னாபிஷேகம். அன்னைக்கு போய் நம்ம சிவபெருமான அன்னாபிஷேக அலங்காரத்தில் பார்த்தோம்னா என்றைக்குமே இல்லைன்னு சொல்லாத அளவு வயிறு நிரம்பி நல்லா பசிதாகம் இல்லாத வயிறாக இருக்கும். அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சோறால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்தை சென்று பார்த்தவர்களுக்கு சொர்க்கம்னு அர்த்தம்.